வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண நிபுணர், த பெயின் கிளினிக், சென்னை. தொடர்ந்து இந்த பேக் பெயின், முதுகு வலி, கால் வலி பத்தி பேசிட்டு இருந்தோம். சயாட்டிகா அப்படிங்கிற பேசிட்டு இருந்தோம். இதை பத்தி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். அதாவது பேக் பெயின், அதாவது முதுகு வலி, கால் வலியும் சேர்ந்து வந்தால்தான் சயாட்டிகா அப்படிம்போம். வெறும் கால் வலி மட்டும் இருந்தால் அது சயாட்டிகாங்கிறதுல சேராது. இது நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். முதுகு வலியோட கால் வலி இருந்தால் தான் சயாட்டிகா அப்படிம்போம். நம்ம இது ஏன் சயாட்டிகா அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம காலில் சயாட்டிக் நரம்பு அப்படின்னு ஒன்று போகுது. அந்த நரம்பு ஏதாவது ஒரு வகையில அழுத்தப்பட்டாலோ இந்த பெயின் வருது. இந்த கால் வலி சுண்டி இருக்கிற மாதிரி, கரண்ட் ஷாக் மாதிரி இருக்கிற பெயின் பேக் பெயினோடு சேர்ந்து வந்தாதான் சயாட்டிகா அப்படிம்போம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த சயாட்டிகா வலி, அதாவது கால் வலி, முதுகு வலியோடு சேர்ந்த கால் வலி எல்லா நேரத்திலும் டிஸ்கில் இருந்து வர்றதில்லை, ஜவ்வுல இருந்து வர்றதில்லை. இதை நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. எனக்கு L4 L5 ஜவ்வு இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி சயாட்டிகா பெயின் இருக்கு, எனக்கு ஜவ்வு விலகி இருக்குமா அப்படிங்கிறது. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஒரு மருத்துவரால மட்டுமே நேரில் பரிசோதித்தால் மட்டுமே சொல்ல முடியும். இரண்டாவது முதுகு வலியோட வரக்கூடிய கால் வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. காமனான பேர் தான் சயாட்டிகா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இதுக்கு ஒரு காரணம் ஜவ்வு விலகுது. அப்ப வேற காரணங்கள் இருக்கிறதா, அதை தெளிவுபடுத்தக்கூடியதா இந்த ஒரு சிறிய விளக்கம். எல்லா முதுகு வலிக்கும் கால் வலிக்கும் ஜவ்வு விலகுதல் ஒரு பிரச்சனை அல்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்தந்த வயதினருக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த வலியின் காரணம் வரும். எல்லாருக்கும் உங்களை பொறுத்தளவு கால் வலி முதுகு வலிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அது எப்ப வருது, எப்ப கம்மியாகுது, எந்தெந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூடுது, எந்தெந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா, டெஸ்ட்டுங்கிறது பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ சொல்லல, மெனுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க சில டெஸ்ட்டுகள் பண்ணி பார்ப்போம். கால கையை மடக்கி பார்க்கும்போது என்னென்ன பண்ணா கூடுது, குறையுது, எந்த நேரத்துல உட்கார்ந்தா அதிகமாகுதா, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அதிகமாகுதா, அல்லது நடந்தா அதிகமாகுதா, படுத்தா குறையுதா, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டு பண்ணும்போது இதனோட காரணம், இந்த முதுகு வலியும் கால் வலிக்கான காரணம் தெளிவா ஒரு மருத்துவரால் கண்டுபிடிக்க இயலும். ஆக எல்லா சயாட்டிகா வலியும், அதாவது முதுகு வலியோடு சேர்ந்து வரக்கூடிய கால் வலி சவ்வு விலகுவதால் மட்டுமே வருவதல்ல அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். அப்ப வேற என்ன காரணம் இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதாவது இந்த நரம்பு சவ்வு, அதாவது முதுகு தண்டுவடத்தில் உள்ள சவ்வு அழுத்தத்தினால் பிதுங்குதல் மட்டுமே தீண்டப்படுவதில்லை அல்லது தூண்டப்படுவதில்லை. பல்வேறு சதைகளினால் கூட இது அஃபெக்ட் ஆகும், கம்ப்ரஸ் ஆகுறது அல்லது அழுத்தம் குறைக்க ஏற்பட இருக்கிறது. என்ன மாதிரி மசில் அப்படின்னா, சதைகள் அப்படின்னா நம்மளது உட்கார இடத்துல உள்ள பைரிஃபார்மிஸ் மசில் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த காமன் காஸ், அடுத்த ஒரு பரவலான காரணமாக இருக்கிறது இந்த கால் வலிக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி இல்லாமையும் இருக்கலாம், சில சமயம் இருக்கலாம். ஆனால் கால் வலி பிரதானமாக இருக்கும், அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு மருத்துவரால் மட்டுமே முடியும். நான் சொன்ன மாதிரி டிஸ்க் மட்டும் காரணம் கிடையாது, தசைகளும் இருக்கிறது. இதை தவிர பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் உள்ள சில ஜாயிண்ட் இருக்கு, நிறைய ஜாயிண்ட்கள் இருக்கு. ஃபேசட் ஜாயிண்ட், சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சில ஜாயிண்ட்டுகள்லாம் இருக்கு. ஜாயிண்ட்ங்கிறது ஒரு சந்திப்பு, நம்ம மூட்டு மாதிரி, முழங்கால் மூட்டு மாதிரி நிறைய சந்திப்புகள் இருக்கிறது. இது ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட பேக் பெயின் மாதிரி வரலாம், அதோடு சேர்த்து கால் வலியும் வரலாம். ஸோ கால் வலி முழங்கால் வரைக்கும் வருதுன்னா ஒரு டயக்னோசிஸ் பண்ணலாம். முழங்காலுக்கு கீழே அந்த வலி பரவுது அப்படின்னா வேற டயக்னோசிஸ் இருக்கு. ஆக உங்களை பொறுத்தளவு பேக் பெயின் வித் லெக் பெயின், அதாவது முதுகு வலியும் கால் வலியும் வந்தா சயாட்டிகா அப்படின்னு அர்த்தம்.
ஆனா இதற்கான காரணம் எல்லா நேரமும் முதுகு சவ்வு விலகுவதால் அல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உடனே ஒரு எம்ஆர்ஐ எடுப்பாங்க, அதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல அது L4 L5 பல்ஜ் இருக்குன்னா அந்த L4 L5 அல்லது L5S1 நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த முதுகு சவ்வு விலகுவது உங்களுடைய வலிக்கு காரணமா இல்லையா என்பதை ஒரு மருத்துவரால் மட்டுமே முடிவு செய்ய முடியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த எம்ஆர்ஐக்கும் உங்களோட வலிக்கும் சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அந்த எம்ஆர்ஐ யூஸ் ஆகும். இல்லை என்றால் உங்களுடைய வலிக்கும் அந்த எம்ஆர்ஐ டெஸ்ட்டுக்கும் ஃபைண்டிங்க்கும் சம்பந்தம் இல்லைன்னா அந்த சவ்வு விலகுவதில் சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்கள் வலிக்கான காரணம் வேற ஒரு காரணமா இருப்பதால் தேவையில்லாம அந்த டிஸ்க் நினைச்சுக்கிட்டு நம்ம நாட்களை கடத்த வேண்டாம், தேவையும் இல்லை. ஸோ இது ஒரு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். முதுகு வலியும் கால் வலியும் வந்தா சயாட்டிக்காங்கிறது இப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு முக்கிய காரணம் முதுகு தண்டில் உள்ள சவ்வு விலகுதல். பட் அது ஒண்ணுதான் காரணம் இல்லை. வேற என்ன காரணங்கள்? வேற தசைகளில் அழுத்தம் ஏற்படலாம். நான் சொன்ன மாதிரி பைரிஃபார்மிஸ்ங்கிற மசில் இருக்கு, உட்கார இடத்துல இருக்கு, அது அழுத்தம் ஏற்பட்டாலும் அதே மாதிரி வலியே உண்டாகும். சந்திப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். எலும்பு சந்திப்புகள், முக்கியமாக ஃபேசட் ஜாயிண்ட் அல்லது சேக்ரோ இலியாக் ஜாயிண்ட்ங்கிற இதெல்லாம் ரொம்ப ஒரு 20% பேக் பெயினுக்கு காரணமாகிறது. இதுவும் பேக் பெயினும் கால் வலியும் உண்டு பண்ணும், முதுகு வலியும் உண்டு பண்ணும், கால் வலியும் உண்டு பண்ணும். இது தவிர மசில் சம்பந்தப்பட்டமான ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கால் வலி வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. இடுப்பு எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு தொடை பகுதியில் வலி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக எதனால் வலி வருகிறது அப்படிங்கிறத ஒரு தேர்ந்த மருத்துவரால் மட்டுமே கணிக்க இயலும். அதை பின்பற்றித்தான் உங்களுடைய வலி நிவாரண சிகிச்சை அமைய போகிறது. இடுப்பு வலி இருந்து பேக் பெயின் வித் லெக் பெயின் இருந்தாலே, கால் வலி இருந்தாலே உடனே எம்ஆர்ஐ எடுத்துட்டு அதுதான் டிஸ்க் தான் நம்ம காரணங்கிறது நீங்களாக முடிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் வேறு ஒரு காரணத்தால் உங்கள் வலி இருக்கும்போது தேவையில்லாம நல்லா இருக்கிற டிஸ்கை போய் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக முதுகு வலியோட கால் வலி இருந்தால் சயாட்டிக்காங்கிற பேரை வச்சுக்கிட்டாலும் கூட எதனால வருது அப்படிங்கிறத உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி தெளிவுபடுத்தி கொண்டு தேவையான சிகிச்சை முறையை மேற்கொண்டால் இந்த வலியிலிருந்து நிரந்தரமாக தப்பித்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.